இன்றைக்கி நம்ம தேன் எடுக்கிறோங்க. திண்டுக்கல் ஒரு பார்ட்டிங்க, ஈரோட்டுக்கு ஒரு பார்ட்டிக்கு தேன் எடுக்கிறோங்க. திண்டுக்கல் அவர் பேர் என்ன? ராஜலிங்கம். திண்டுக்கல் அவருக்கு தேன் எடுக்கிறோங்க. அப்புறமா வந்து ஈரோட்டுக்காரர் வந்து பழனிசாமிங்க. அவருக்கு நம்ம இன்றைக்கி நேரடி தேன் எடுக்கிறோங்க. அடை எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா சீல் பண்ணி நல்லா தேன் வச்சுருக்குங்க. எல்லாமே வந்து நல்லா தேன் இதெல்லாம் சீல் பண்ணி விளைஞ்சிருக்கு பாருங்கள். நாளான அடைங்க. பெட்டிலேயே வந்து ரொம்ப நாளானது இந்த மாதிரி டார்க் கலர் வருங்க. புதுசாக எடுத்தோம்னா வெள்ளையாக இருக்குங்க. இந்த இடையில் எப்படி வெள்ளையாக இருக்குன்னு பாருங்கள். எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி நேரடியாக தேன் எடுத்து வாங்குங்க. பாட்டில் இருக்கிற தேனை வாங்காதீங்க. நான் ஊருக்கு ஒரு தேனீ வளர்ப்பாளர் வந்து அதிகமாகிட்டாங்க. அதனால் வந்து எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி எடுத்து கொடுக்க சொல்லி வாங்க. ஏன்னா சைனா தேன் வந்துடுது. எல்லாமே தேன் மாதிரி இருக்குது. லேப் டெஸ்ட் பண்ணால் எல்லா டெஸ்ட்டும் பாஸ் ஆகுது, ஆனால் தேன் கிடையாதுங்க. செயற்கையாக வந்து வெளிநாட்டுக்காரங்க வந்து நிறையா நாட்டிலேருந்து தயார் பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம இந்தியாவில் வந்துங்க நோய்களை அதிகமாக உண்டு பண்ணணும் அப்படிங்கிறக்காக வந்து அவங்க பிளான் பண்ணி மருந்துகள் விற்கணும் அப்படிங்கிறக்காக வந்து நிறையா வந்து இந்த மாதிரி தேனை வந்து கலப்படம் பண்ணி செயற்கையாக தயார் பண்ணி கொடுக்குறாங்க. அதனால் முடிஞ்ச அளவு கலப்படத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னாக்க நீங்கள் வந்து இந்த மாதிரி நேரடியாக எடுத்து வாங்கினா மட்டும்தான் கலப்படத்தை தவிர்க்க முடியுங்க. நீங்கள் பாட்டிலில் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா நாங்களே பாட்டிலில் கொடுத்துட்டே இருப்போங்க. அதனால் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து தேன் சைடில் எப்படி எடுக்கிறது பாருங்கள். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி நேரடியாக தேன் தயவு செஞ்சு எடுத்து வாங்குங்க. அடைய திருப்பி போட்டுங்க. நீங்கள் வந்து கடையில் வந்து நின்று 15 நிமிஷம் நின்று வாங்குறதுக்கு டைம் இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து நம்ம வந்து வீடியோ எடுத்து அனுப்புகிறோங்க. ஒரே செட் வீடியோவில் தேன் எடுத்து அனுப்பி வைக்கிறோங்க. உங்களுக்கு நம்ம தேன் எடுத்தும் கொடுக்குறோங்க. நீங்கள் வீடியோ கால் வந்தாலும் நம்ம இங்கே வந்து பார்த்து வாங்கிக்கலாங்க. இல்லை வீடியோ எந்த மாதிரி எடுக்கணும்னு சொன்னீங்களோ அந்த மாதிரி நம்ம எடுத்து கொடுக்குறோங்க. தயவு செஞ்சு பாட்டில் அடைச்ச தேனை மட்டும் வாங்கிடாதீங்க. நீங்கள் எந்த தேனாக இருந்தாலும் சரிங்க, இந்த மாதிரி வெள்ளை தேன் அடையாக வாங்குங்க. போது நம்ம தேன் உங்களுக்கு தினசரி 250 கிலோ தேன் எடுக்கிற மாதிரி நம்ம எல்லாமே வந்து அதிகம் பண்ணிவிட்டுங்க. பெட்டிகள் அதிகம் பண்ணிவிட்டோம். தோட்டத்தினுடைய எண்ணிக்கை அதிகம் பண்ணிவிட்டுங்க. கடைகளையும் அதிகம் பண்ணிட்டோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து நேரடியாக தேன் எடுத்து வாங்குங்க. அடையை எடுத்துகிட்டு ஊற்றிக்குங்க. இது தேன் வந்து எப்படி இருக்குது? மஞ்சள் கலராக இருக்குது பாருங்கள். இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராட்டுக்கு ஒவ்வொரு கலர் மாறுங்க. இந்த ராட்டில் வந்து 2 ராட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இது எல்லோ கலரில் வருது பாருங்கள். தேன் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி எல்லோ கலரில் இருக்குங்க. ராகினியை வந்து எவ்வளோ தூரம் மடிஞ்சு விழுதுன்னு பாருங்கள். கஸ்டமர் வந்திருக்காங்க, வெளியே நிற்கிறாங்க பாருங்கள். இது நம்ம ஃபோன் நம்பரு, வெப்சைட் அட்ரஸுங்க. நீங்கள் அதில் வேணாலும் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாங்க. இது நம்ம லோகோங்க. இந்த லோகோ பார்த்து நீங்கள் தேன் வாங்கிக்கோங்க. நீங்கள் நேரடியாக தேன் வாங்குறது அப்படின்னாக்க யாருக்கிட்ட வேணாலும் கண்ணை மூடிட்டு வாங்கலாங்க. நீங்கள் பேரே லோகோவை எதுவும் பார்க்க வேண்டியதில்லை. இதில் கலப்படமே பண்ண முடியாதுங்க. இந்த அடையில் வந்து செயற்கையாகவும் செய்ய முடியாது. தேன் அப்படியே கீழே வடிஞ்சு போய் நின்றுக்குங்க. நம்ம விசையை சுற்றினோம்னா காற்றுக்கு தேன் வந்து புகை மாதிரி மேலே மலை சாரல் மாதிரி வருங்க. அடைக்கு அடை லைட்டாக வந்து வித்தியாசம் பாருங்கள். ஒரு நேற்று எடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா முதல்ல எல்லோ கலர் வந்து, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நல்லா ரெட் கலர் வந்ததுங்க. இது எல்லாமே ஒரே ஏரியாவில் எடுத்த தேன். அதனால் வந்து கொஞ்சம் மாறக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம அடையில் வந்து எடுத்து அடுக்கி வண்டியில் கொண்டு வரும்போது வண்டி லோடு ஏற்றி இறக்கும்போது அந்த அடையில் வந்து மாறிக்குங்க. ஒரு சில ஏரியா முருங்கை அதிகமாக போட்டிருப்பாங்க. ஒரு சில ஏரியாவில் கொத்தமல்லி இருக்குங்க. இல்லைன்னா எள் அதிகமாக இருக்குங்க. இந்த மாதிரி கலந்து வரும்போது கலர் மாறுது. இதே மாதிரி பார்த்திங்கன்னா அடைக்கு அடை வந்து கலர் தேன் வந்து மாறணுங்க. ஒரே மாதிரி இருந்தது அப்படின்னாக்கா
ஒரே இடத்துல எடுத்த தேன் தான் அந்த மாதிரி வருங்க. நம்ம வந்து அந்த மாதிரி பெட்டி வந்து வைக்கிறதில்ல. பல ஊரில் வச்சுருக்கும்போது நம்ம வந்து கலர் மாறி மாறி தான் வருங்க. பல பூக்கள் சேர்ந்த தேனை வந்து நம்ம சாப்பிட்றது வந்து நம்மளுக்கு பல மகரந்தம் சேர்ந்து வருங்க. உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. இது வந்து ப்ராசஸ் பண்ணாது, மகரந்தம் நீக்காது, இதுலேருந்து எசன்ஸ் எல்லாம் எதுவுமே எடுக்காதுங்க. பெரிய பெரிய கம்பெனிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மகரந்தம் எடுத்துடுறாங்க, அதில் இருக்கிற மினரல்ஸ் எல்லாமே பிரித்து எடுத்துடுறாங்க. எல்லாத்தையும் பிரித்து எடுத்துகிட்டு சக்கை பண்ணிட்டு அவங்க வந்து கம்மி ரேட்டுக்கு கொடுக்குறாங்க. அது ஒரு பிரச்சனைங்க. அப்புறமா வந்து செயற்கை தேன் ஒரு பிரச்சனை. நம்ம நாட்டுக்கு வந்து வெளிநாட்டிலேருந்து நிறைய செயற்கை தேன் கொடுத்துட்றாங்க. அதில் வந்து பெரிய ஒரு வியாபார உத்தியை அவங்க கையாளுறாங்க. அதனால் வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து நேரடியாக தேன் எடுத்து வாங்கிக்கணுங்க. அப்படியே தடவிக்குங்க, பக்கத்தில் வச்சு சலடையை ஒட்டி இழுத்திங்கன்னா பூரா வடிஞ்சுது. ஓகே, தேன் எப்படி ஒழுங்குன்னு பாருங்கள். முதல்ல வாங்குறவங்க வந்து முதல்ல 1/4 கிலோ வாங்கி பயன்படுத்தி பார்த்துட்டு அப்புறமா தேன் வந்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் வாங்க. எடுத்த உடனே அதிகமாக வாங்கிக்கிறாதீங்க. ஒரு குழந்தைகளுக்கு பிடிக்கல அப்படின்னாக்கா அது ரிட்டன் போடணுங்க. அப்புறம் செலவு அதிகம், ரிஸ்க் அதிகங்க. அதனால் வந்து பாட்டில் நிறைய ஊற்றிடுவோங்க. பாட்டிலில் பார்த்தீங்கன்னா எப்படி மடிஞ்சுடுதுன்னு பாருங்கள். நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி விவரமெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்புறம் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் போடுங்க. நம்ம வந்து ஃபோன் பேசுகிறதுக்காகவே நம்ம 2 பொண்ணுங்களை வச்சுருக்கிறோங்க. அதனால் வந்து விளக்கமெல்லாம் தெளிவாக கேட்டுக்கிட்டு அப்புறமா நீங்கள் வந்து ஆர்டர் போட்டு வாங்குங்க. பாட்டில் நிறைய ஊற்றிடுவோங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1000 கிராமுக்கு 1060 கிராம் வந்துடுங்க. சேர்த்தியே ஊற்றிடுறோம் நம்ம. ஒரு சில கஸ்டமர் வந்து நம்ம 1 கிலோ ஒன்றா வாங்குகிற தேன் கம்மியாக ஊற்றிட்டாங்க அப்படிம்பாங்க. ஏன்னா அதிகமாக வந்து நம்ம 1998லேருந்து நம்ம வந்து தேன் வந்து கொடுத்துட்டே இருக்கிறோங்க. நம்ம ஸ்டூடெண்ட்டு வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்க குழந்தைகளுக்கு தேன் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து நம்ம அந்த மாதிரி ரேட் வந்து நம்ம ரேட் அதிகம் போட்டாலும் பிரச்சனைங்க, தேன் கம்மியாக கொடுத்தாலும் பிரச்சனைங்க. அவங்க வந்து சார் என்ன இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து ஓப்பனாக பேசி எல்லாமே சொல்லிடுவாங்க. அதனால நான் வந்து தவறை திருத்திக்கிறேங்க. சாம்பிள் நம்ம ஊற்றி வச்சுறோங்க. ஒரு சில கஸ்டமர் பார்த்திங்கன்னா இந்த பச்சை தேன் இல்லைங்க, பச்சை இஞ்சி இதெல்லாம் ஊற போட்டு தேன் வந்து நீர்த்து புளிச்சு போயிடுங்க. அதனால் வந்து நம்ம ஒரு பாட்டில் பார்த்திங்கன்னா அந்த சாம்பிள் எடுத்து வச்சுக்கிறோங்க. இது வந்து நம்மக்கிட்ட ஒரு வருஷத்துக்கு நம்ம கையில் இருக்குங்க. ஏதாவது பால்ட்டுனா நாங்களே கூப்பிட்டு சொல்லுவோங்க. இதில் ராகனியில் வந்து என்ன பிரச்சனை வரும்னாக்கா குயிக்காக கிறிஸ்டல் ஆகுங்க. இந்த சூரியகாந்தி, வாழைப்பூ அதில் எல்லாம் எடுக்கிறது இருந்தது அப்படின்னாக்கா கொஞ்சம் கிறிஸ்டல் ஆகுங்க. அதனால் பார்த்திங்கனாக்கா அதுக்காக நம்ம வந்து சாம்பிள் வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறோங்க. பெரும்பாலும் சாம்பிள் வந்து எந்த பிரச்சனையும் இது வரைக்கும் வந்தது இல்லைங்க. ஒரு சில கஸ்டமர் செய்கிற தவறால் நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறோங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 பேர்த்துக்குமே தேன் எடுத்து வச்சுங்க. அவங்களுக்கு ஒரு பார்சல் ஒட்டியாச்சுங்க. திருப்பூர்காரங்க, திண்டுக்கல்காரங்க நம்ம வந்து தேன் எடுத்து அனுப்பிடுறோமுங்க. நீங்கள் கொரியர் பிரிக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு ஒரு வீடியோ எடுத்துங்க. என்ன வீடியோவில் ஏதாச்சும் வந்து நம்ம பிரச்சனை இருந்தது, பார்சல் உடஞ்சிருந்தது அந்த மாதிரி வந்தது அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து கொரியர் நிறுவனத்துக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்குங்க. அதுக்காக நம்ம வந்து வீடியோ எடுக்க சொல்கிறேங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா 4 பாட்டில் 5 பாட்டில் வாங்குவாங்க, ஒரு பாட்டில் மிக்ஸ் ஆகிருங்க. அந்த மாதிரி இருந்தாலுமே நம்ம வந்து டக்குன்னு வீடியோ இருந்ததுன்னா டப்பு நம்ம மறுபடியும் அனுப்பிடலாங்க. ஏன்னா இயற்கையாகவே சில தவறுகள் வந்து நடந்துடுங்க. ஒரு சில நாட்கள் பார்த்திங்கன்னா 100 பார்சலெல்லாம் வந்துடுங்க. அன்றைக்கி அனுப்பும்போது பார்த்திங்கன்னா அவசரத்தில் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு தவறுகள் நடந்துடுங்க. அதனால் வீடியோ எடுத்துட்டிங்கன்னா டக்குன்னு வந்து நம்ம அடுத்த இதில் வந்து நம்ம அனுப்பி வச்சிடுவோங்க. இப்போ பார்த்திங்கன்னா 2 பார்சலுமே ரெடி ஆகிடுதுங்க. அது அட்ரஸை மாற்றி எழுதுறதுக்கெல்லாம் இல்லை, நம்ம மேலே வந்து நம்ம டேப் ஒட்டிடுறோங்க. அதனால் வந்து அதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. 2 பார்சல் ரெடிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பார்க்கலாங்க. வணக்கம்.